பள்ளி நிர்வாகம் மிரட்டியதால் தான் மாணவன் விஷம் அருந்தியதாகவும், 14 வயது சிறுவனுக்கு மது கிடைக்கும் அளவுக்கு போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்திருப்பதாகவும் நேதாஜி சுபாஷ் சேனை அமைப்பின் தலைவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் வீரவநல்லூரை சேர்ந்த சங்கரகுமார் என்பவர் மகன் சபரிக்கண்ணன் அங்குள்ள தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்ற நிலையில் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டார். கடந்த 4ஆம் தேதி சபரிக்கண்ணன் உட்பட மாணவர்கள் சிலர் மது அருந்தியதாகவும், அதனை கண்டித்ததால் பெற்றோருக்கு பயந்து சபரிக்கண்ணன் விஷம் அருந்தியதாகவும் காவல்துறை சார்பில் கூறப்பட்டது. அதே சமயம் பள்ளி வளாகத்தில் வைத்துதான் மாணவர்கள் மது அருந்தியதாகவும், இது தொடர்பாக தங்களுக்கு முறையான தகவல் தெரிவிக்காமல் மாணவன் மிரட்டப்பட்ட காரணத்தால் தான் தற்கொலை செய்து கொண்டதாக பாதிக்கப்பட்ட மாணவனின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உயிரிழந்த மாணவனின் உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர் 200க்கும் மேற்பட்டோர் இன்று அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில இளைஞர் அணி செயலாளர் சுரேஷ் மற்றும் நேதாஜி சுபாஷ் சேனை அமைப்பின் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் மகாராஜன் தலைமையில் சேரன் மகாதேவி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அவன் ஒழுங்கீனமா நடந்துக்கிட்டான், அதனாலதான் வீட்டில் பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி மருந்து கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க. நாங்கள் அதனால அவனை பாடியை ஊருக்கு கொண்டு வந்து நல்லடக்கமாக வந்துட்டு இருக்கும்போது ஸ்டேஷனில் வச்சு நாங்கள் அதாவது அவனோட தற்கொலைக்கு மூல காரணம் சென்ட் ஜான்ஸ் மேல்நிலைப் பள்ளியோட தாளாளர் மங்கையர்கரசி, அவங்க மகன் ஷியாமு மற்றும் அவரது மனைவி மற்றும் அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலோட ஹெச்எம் சீதாலட்சுமி மற்றும் ஆசிரியர் சிப்பா, இவங்க 5 பேர் தான் மூல காரணம். அவனை திட்டினால தான், அதாவது உன்னோட லைஃபை ஸ்பாயில் பண்ணிடுவேன், அவங்க தங்கச்சி படிக்க முடியாத அளவு பண்ணிடுவேன் அப்படின்னு அவனை திட்டினால தான் அவன் மன உடைஞ்சி தான் மருந்தை குடிச்சிருக்கான். ஆனால் இவங்க பிள்ளைக்கு எனக்கு பாத்துட்டு தெரியாதே, என் உயிருக்கு விட்டாதான் விடுவான், விட மாட்டான். என் பிள்ளை எங்களுக்கு தெரியணும், ஏதாச்சும் காரணம் தெரியணும். அவங்க சொல்லுவாங்க 1000. என் பிள்ளை நாங்க வளர்த்தது எங்களுக்கு தெரியாதா? பிள்ளை வளர்த்ததுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச தீரானா சொல்லிங்க. எல்லாம் கொண்டு வந்து சொல்லிடுங்க. எங்களுக்கு வேணும் கொடுத்துட்டு நாங்க எங்க கேட்டு எடுத்து கேளுங்க. கொடுத்துட்டு எங்களை வச்சு எடுத்துட்டாரியா நீங்க? பார்த்து தெரியாம நாங்க மாட்டோம் மாட்டோம் சொல்லுங்க சொல்லுங்க. ஏதாவது சத்தம் என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? எதா இருந்தாலும் அப்ப என்ன பள்ளிக்கூடம் நடத்துட்டியோ? வாய்க்கு தெரியாம, வாய் சாப்பாடு தெரியாம அது நடத்தல் பண்ணி விட்டல பிள்ளைய. சின்ன பையன் தானே
ஸ்டார்ட் பண்ணவா? பண்ணலாம். வீரவநல்லூர் பகுதியில் ஜான்ஸ் பள்ளியில் படித்த பள்ளி மாணவர், அந்த மைனர் மாணவருடைய இறப்பிற்கு நீதி கேட்டு இங்கே சப் கலெக்டர் அவர்களை பார்த்ததற்கு ஊர் பொதுமக்களோடு அனைத்து சமூக பொதுமக்களும் அண்ணன் சுரேஷ் தேவர் அவர்களும், மூவேந்தர் முன்னணி கழகத்திலிருந்து அண்ணன் மணி உட்பட, புரட்சி பாரதத்திலிருந்து ஒரு மாவட்ட செயலாளர் அண்ணன் நெல்சன் உட்பட அனைவரும் இங்கே வந்திருக்கிறோம். இந்த பிரச்சனை என்னன்றது உங்களுக்கு தெரியும். கடந்த 4/7/2025 ஒரு பையன் வந்து அவங்க கூட்டுப்படி வந்த அந்த பையன் வந்து பியர் சாப்பிட்டுட்டான். அந்த பள்ளியில் வந்து ஒரு 4-5 பேர் வந்து பியர் சாப்பிட்றாங்க. இந்த பையன் கூட நின்றுட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. பள்ளியில் இந்த பையன் கூட நின்றுட்டான். அப்போ அந்த பையனை வந்து பள்ளியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அங்கே இருக்கக்கூடிய வாத்தியார் எல்லாமே சேர்ந்து அவனை த்ரெட்டன் பண்ணுறாங்க. உங்கள் அப்பா அம்மாவை கூட்டுவாங்க, வந்து நீங்கள் வந்து டிசி வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி அவனை த்ரெட்டன் பண்ணுறாங்க. அவன் பயப்படுறான். இவங்க என்ன பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னா, அப்படி ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருந்தால், விரும்பத்தகாத நிகழ்வு நடக்குதுன்னு வைங்க, அவங்க அப்பா அம்மாவை அவங்க நேரடியாக அவங்களே கால் பண்ணி வர சொல்லியிருக்கணும். வர சொல்லி அவங்க முன்னாடியே அவனை கண்டிச்சிருந்துருக்கணும். அது என்ன நடவடிக்கையாக இருந்தாலும் அன்னைக்கே எடுத்திருந்தால் அந்த உயிர் போயிருக்காது. இந்த பையன் சாப்பிடல. இந்த பையன் நல்லா படிக்கக்கூடிய பையன். 490 மார்க்கு ஃபஸ்ட்டு மிட்டாமில் வாங்கியிருக்கான். அந்த பையன் முதல் நடந்த ஒரு மிட்டாம் தேர்வில் மந்த்லி எக்ஸாமில் வந்து 490 மார்க்கு இந்த பையன் வாங்கியிருக்கான். நல்லா படிக்கக்கூடிய பையன். இந்த பையனை வந்து 4 நாளாக த்ரெட்டன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நீ டிசியை வாங்க. இந்த பையன் சின்ன பையன், இவன்கிட்ட போய் டிசியை வாங்க அவனோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? நம்ம அப்பாவுக்கு தெரிஞ்சிடும், அம்மாவுக்கு தெரிஞ்சிடும், வந்து எதுவும் சொல்லி கொடுப்பாங்களோ, நம்ம வந்து எப்படி வந்து அவங்க முகத்தில் முழிக்கிறது, இவங்க ஏதாவது தப்பாக சொல்லிட்டா என்ன செய்யறதுன்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இவனை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 7 இந்த பையனுக்கு வயசு 14 தானே. 7 அன்னைக்கு காலையில் ப்ரேயரில் வச்சு இந்த பையன் களைக்கொல்லி மருந்து சாப்பிட்டதா சொல்லி குடிச்சதா சொல்லி இவனை சேருமாதேவி இதுக்கு வர்றாங்க, ஜிஹெச் கூப்பிட்டு வர்றாங்க. அங்கேருந்து தகவல் கொடுக்குறாங்க, உங்கள் பையன் வந்து மருந்தை குடிச்சிட்டா நீங்கள் வாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அது வரைக்கும் இந்த பள்ளியில் நடந்த பிரச்சனைகள்லாம் தெரியாது. இப்போ அவனை வந்து இந்த பையன் சேர்மாதேவிக்கு வந்த பின்னாடி இந்த பள்ளி நிர்வாகம் வந்து அவனை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இந்த பள்ளியில் நடந்த எந்த விஷயத்தையும் நீங்கள் வெளியே வந்து சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா அந்த பையனோட சிஸ்டர் அங்கே படிக்கிறாங்க, உன் தங்கச்சி இங்கே படிக்குது, இந்த தங்கச்சியோட டிசியை கொடுத்துருவோம், அந்த பிள்ளைக்கும் உங்களால் படிப்பு கட்டுருவோம் அப்படின்னு அவரை மிரட்டுறாங்க. அன்னைக்கு தேதிக்கு அந்த பையன் பேசிக்கிட்டு இருந்திருக்கான். அதனால அவனுடைய நிலைமை வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுனால அவங்க அப்பா என்ன நினச்சிருந்துருக்காரு, சரி வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினச்சிட்டு பையன் படித்தா சரிதான்ட்டு விட்டுறாங்க. அங்கேருந்து இவங்க பெரியாஸ்பத்திரி கூட்டு போகணும்னு சொல்லி மதுரை மீனாட்சி மிஷனில் போய் சேர்க்குறாங்க. அங்கே அந்த பையன் ஒரு 10 நாளாக ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருக்கான். 17/7 அன்னைக்கு வந்து ஒவ்வொரு பார்ட்ஸாக அவனுக்கு அடிபட்டு கடைசியில் 17/7 வந்து அந்த பையன் இறந்து போயிடுறான். அப்போ இந்த விஷயத்தில் போலீஸ் மேலேயும் தவறு இருக்குது, அந்த பள்ளி மேலேயும் மிகப்பெரிய தவறு இருக்குது. பள்ளி என்ன தவறு பண்ணியிருக்குன்னா, ஒரு பையன் பீர் அடிச்சிருக்காங்க, 3-4 பேர் அடிச்சிருக்காங்க, ஒரு பையன் நின்றுருக்கான், அந்த இறந்து உடனே கூட நின்றுருக்கான் அப்படின்னா அதுக்கான ஆதாரத்தை வச்சுக்கிட்டு அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு அந்த இடத்துல சொல்லி கண்டிச்சிருந்தாங்கன்னா இந்த உயிர் வந்து போயிருக்காது.
தனிப்பட்ட முறையில் 3-4 நாளாக அந்த பையனை வந்து மிரட்ட வேண்டிய அவசியம் என்ன? அதுக்கு அடுத்தாப்புல ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்கல்ல, சேர்த்த பின்னாடியாவது இவங்க வந்து லீகலாக பார்க்குறத விட்டுட்டு அந்த பையனை கூப்பிட்டு மிரட்டி வெளியே சொல்லக்கூடாது, இந்த பையனுக்கு ஏதோ கெட்ட பழக்கங்கள் இருந்த போலீஸில் சொல்ல வேண்டிய ஸ்டேட்மெண்ட்டில் எனக்கு நிறைய கெட்ட பழக்கம் இருந்தது, அதனால வந்து நான் வந்து இந்த முடிவு எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு? நிர்வாகத்துக்கும் போலீஸுக்கும் இது என்ன வேலை? 14 வயசு பையனுக்கு என்ன கெட்ட வழக்கம் சார் இருக்க முடியும்? 14 வயசு பையனுக்கு என்ன கெட்ட வழக்கம் இருக்க முடியும்? கஞ்சா அடிப்பானா, இல்லை தண்ணி அடிப்பானா, தம் அடிப்பானா, இல்லை வேற எதுவும் எல்லா கெட்ட பழக்கம் வந்துருமா? அவன் என்ன கல்யாணம் ஆகி கடன் கப்பியை வாங்கி பெரிய நஷ்டமாயிட்டு அவனுக்கு தொழிலில் அவன் என்ன பெரிய கெட்ட பழக்கம் இருக்க முடியும்? அவன் சொல்ற மாதிரி எனக்கு நிறைய கெட்ட பழக்கம் இருந்தது, அதன் காரணமாக நான் அந்த முடிவு எடுத்துட்டேன்ப்பா அப்படின்னு அவங்க அப்பாட்ட சொல்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அவங்க அப்பாட்டே அவங்க வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு போலீஸ் வந்து எஃப்ஐஆர் வந்து அன்னைக்கே பதிவு பண்ணியிருக்கோம், பட்டவே இல்லை, சிஎஸ்ஆர் போட்டு வச்சிருந்துருக்காங்க. 10 நாள் கழிச்சு இவன் மருந்து குடிச்சதுக்கு பிறகு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எதுக்காக அந்த டிலே? யார் இந்த டிலேக்கு காரணம்? இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடியது யார்? இந்த பள்ளி நிர்வாகமும் போலீஸும் சேர்ந்து, பள்ளி நிர்வாகம் பையனை உருட்டுன்னு உருட்டியிருக்கான், மிரட்டியிருக்கான், அவன் அதிலே பயந்து போய் அவன் மருந்தை குடிச்சிட்டான். போலீஸ் பள்ளி நிர்வாகத்துக்கு சப்போர்ட் பண்ணி அந்த வழக்கு நீர்த்து போக செய்கிற மாதிரி, அவனுக்கு ஏதோ 14 வயசு பையனுக்கு ஒரு ஆயிரக்கணக்கான கெட்ட பழக்கம் இருந்த மாதிரி, அதனால மருந்தை குடிச்ச மாதிரியும் எஃப்ஐஆரை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ போலீஸு யாருக்காக வேலை பார்க்கிறது? பள்ளி நிர்வாகத்துக்காக வேலை பார்க்கிறதா, இல்லை அந்த பையனுக்காக வேலை பார்க்கிறதா? இதில் பெரிய கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல்வீர் சிங் கேஸ் இருக்குல்ல, பல்வீர் சிங் கேஸில் வந்து இன்னும் சில பேர் குற்றவாளி இருக்கான். அவங்க வேறு ஸ்டேஷனில் ட்ரான்ஸ்ஃபர் அது இது போனாங்க. அவங்கெல்லாம் இந்த ஸ்டேஷனில் இப்போ வந்து வேலை பார்க்குற மாதிரி, சிவந்திப்பட்டி காவல் நிலைய லாக்கப்டத்தில் உள்ள சிலர் இதில் வேலை பார்க்குற மாதிரி சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் அந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் சமூக அடிப்படையில் சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் சொல்கிறாங்க. இது மிக மிக பெரிய தவறு, கண்டிக்கப்பட வேண்டியது, தண்டிக்கப்பட வேண்டியது. இதை தாண்டி இங்கே இருக்கிற ஆய்வாளர் சுஜித் ஆனந்த், அவர் வந்து பார்த்தீங்கன்னா பொய் வழக்கு போடுறதுல வல்லவர். நான் வந்து ஒரு லிஸ்ட் எடுத்தேன். அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 6000 பொய் வழக்கு போட்டிருக்காங்க 5 வருஷத்தில். 6000 பொய் வழக்கு 5 வருஷத்தில் போட்டிருக்காங்க. அதிக பொய் வழக்கு போட்டது வந்து வீரவநல்லூர் காவல் நிலையத்தில் தான் போட்டிருக்காங்க. வீரவநல்லூர் காவல் நிலையத்தில் மட்டும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பொய் வழக்கு மட்டும் கிட்டத்தட்ட 150 இருக்குது. கிட்டத்தட்ட 150. அதில் கம்ப்ளைண்ட் 3 பேர் தான் இருக்கான். 3 பேர் தான் இருக்கான். செல்லப்பாண்டி, வீரபாண்டி, ஆனந்த் அங்கப்பன். இவங்க பேரில் மட்டும் 100 கம்ப்ளைண்ட் வாங்கியிருக்காங்க. எல்லா கம்ப்ளைண்ட்டோட கண்டென்ட் ஒரே மாதிரி இருக்கும். நீ வெட்ட வந்தாரு, நான் விலகிக்கிட்டேன், அந்த வெட்டு நான் விலகலைன்னா அந்த வெட்டு கழுத்தில் பட்டு கழுத்து துண்டாகி நான் செத்து போயிருப்பேன். என்ன 100 கம்ப்ளைண்ட் அப்படி வரும்? 100 பேரை அவரை வெட்ட போவாங்க? ஒரு அர்த்தம் இல்லையா? இந்த மாதிரி பொய் கம்ப்ளைண்ட்டை போட்டதும் இல்லாமல் எத்தனையோ பேரை, முக்கியமாக இந்த பொய் கம்ப்ளைண்ட்டில் பாதிக்கப்பட்டது இங்கே தேவேந்திரன் மட்டும்தான், அவங்க மேலே மட்டும்தான் போட்டிருக்காங்க. இப்போ இதே மாதிரி இதுலேயும் ஒரு பொய் கம்ப்ளைண்ட் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, அந்த பள்ளி மாணவர் பிரச்சனைக்கு பிறகு பஸ்ஸை குளிச்சுட்டதா சொல்லி 2 பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. 2 ஸ்டூடெண்ட்டை சொல்கிறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்லேயும் போலீஸாரை தாக்க முயற்சியதாக ஒரு கொலை முயற்சி வழக்கு போடுறாங்க. எப்படி? அந்த பஸ்ஸை எரிச்சது சரி, அதுக்கு சிசிடிவி இருக்குன்றீங்க, எது இருந்தாலும் அது சட்டப்படி சந்திச்சுட்டு போகும். அப்புறம் எதுக்கு போலீஸை வெட்ட வந்ததா இன்னொரு வழக்கு நீங்கள் போட்டிருக்கீங்க, போலீஸை வெட்ட வந்தானா? அப்போ பொய் வழக்கு போடுறது வந்து கைவந்த கலையாக இருக்கிறது. இதெல்லாம் இருக்கட்டும் சார், 14 வயசு பையனுக்கு பியர் கிடைத்திருக்குன்னு சொல்கிறீங்க. யார் கொடுத்தது? 14 வயசு பையனுக்கு பியர் கிடைச்சதில்ல. அப்போ சரக்கு வந்து சரமாரியாக சப்ளை ஆகுது. நாங்கள் ஒரு வீடியோவே போட்டிருந்தோம், இந்த இடத்துல சரக்கு சப்ளை ஆகுது, 24 ஹவர்ஸும் கொடுக்காங்கன்ட்டு. அது மீண்டும் உண்மை என நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது. 14 வயசு பையனுக்கு சரக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த காவல்துறை என்ன பண்ணி கொண்டிருந்தது? யார் அதற்கு விட்டது? ஜேஜே ஆக்ட் படி இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா? சிகரெட்டே வந்து சின்ன பசனுக்கு 18 வயசு கீழே இருக்கவனுக்கு விற்கக்கூடாது ஜேஜே ஆக்ட் படி. ஆனால் 18 வயசு பையனுக்கு, 18 வயசு கீழே இருக்க மைனர் பையனுக்கு சரக்கு, சிகரெட்டு, கஞ்சா எல்லாம் கிடைக்கிதுன்னா அப்போ காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? அப்போ வீரவநல்லூர் காவல்துறை மேலே நடவடிக்கை எடுப்பது அவசியமாகிறது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பொய் வழக்கு போட்டாங்க, நான் ஒரு 3 பேரை சொன்னேன், ஒரு 100 கம்ப்ளைண்ட்டாக அவங்ககிட்ட வாங்கியிருப்பாங்கட்டு. அதில் அந்த செல்லப்பாண்டி மேலே மட்டும் கிட்டத்தட்ட 10 வழக்குக்கு மேலே சரக்கு விட்டுறதாக வழக்கு இருக்கிறது. சரக்கு பிளாக்ல வந்து சரக்கு விட்டுறாருன்னு. அப்போ போலீஸ் வந்து ஒரு டீலிங் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நாங்கள் போடுற பொய் வழக்குக்கெல்லாம் கம்ப்ளைண்ட்டாக இருங்க, நீங்கள் சரக்கு விற்றுக்காங்கன்ட்டு. அந்த மாதிரி நபர்கள் விட்ட சரக்கு தான் இந்த ஸ்டூடெண்ட் கையில் கண்டிப்பாக போயிருக்கணும். அப்போ இவனுடைய கொலைக்கு வந்து போலீஸே எப்படி வந்து இவனுடைய இந்த தற்கொலை இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கு போலீஸே எப்படி ஒரு காரணமாக இருக்கிறது பாருங்கள். இது வந்து போலீஸ் அந்த பள்ளி நிர்வாகம் செஞ்ச மிக மிக பெரிய குற்றச்செயல். அந்த பள்ளி நிர்வாகத்தில் வந்து ஏகப்பட்ட வயலேஷன் இருக்குது.
நடைபாதையில் ஸ்கூலை கட்டியிருக்காங்க. சுடுகாட்டிலேருந்து 300 மீட்டருக்குள்ளே அந்த பள்ளி கட்டப்பட்டிருக்க வேண்டும். அது 50 மீட்டருக்குள்ளே தான் இருக்குது. சௌராஷ்டிராட்ட உள்ள பிளாட்டெல்லாம் வாங்கி அதுலேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் உள்ள அந்த பாதையையும் அவங்க கட்டியிருக்காங்க. அந்த பிளாட்டு போட்ட பாதையில் கட்டியிருக்காங்க. பஞ்சாயத்தில் வந்து ஒரு பகுதிக்கு மட்டும் இவங்க வந்து பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க, இன்னொரு பகுதிக்கு பெர்மிஷன் வாங்கலாம். அன்ஆதரைஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன். இது எல்லாமே டெமாலிஷ் பண்ணணும். ஆனால் எங்களுக்கு தேவை வந்து நீதி தான். இந்த சுஜித் ஆனந்த் வந்து இதை விசாரிச்சார் அப்படின்னு சொன்னால் இவர் மீண்டும் வந்து இந்த சாராயம் விற்கிற நபர்களோட அவர் ஒன்றா சேர்ந்துக்கிடுவார். ஏன்னா பள்ளி மாணவனுக்கு கிடச்சிருக்குல்ல, ஒன்றா சேர்ந்துக்கிடுவார். பள்ளி நிர்வாகத்தோட ஒன்றா சேர்ந்துக்கிடுவார். ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இந்த வழக்கு வந்து இந்த பையன் தற்கொலை பண்ணிட்டு போயிட்டான், இவனாவே வந்து இவனுக்கு இவ்வளவு கெட்ட பழக்கம் இருக்குன்னு எழுதினவர் இன்னும் இந்த எதை வேணாலும் எழுதுவார், ஸ்டேட்மெண்ட் போடுவார். இதில் வந்து எங்களுக்கு நியாயம் கிடைக்காது. இங்கே இருக்கக்கூடிய டிஎஸ்பி சத்யராஜ் சார் அவர் வந்து நேர்மையான அதிகாரி, நல்ல மனுஷன். அவர் இந்த வழக்கை விசாரிக்கணும். அந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஆடியோ நம்ம சர்க்குலேட்டர் அம்மாட்ட வந்து மனு கொடுத்துருக்கோம். எங்களுக்கு வந்து நீதி கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறோம். உடனடியாக இந்த பள்ளியில் வந்து யார் தவறு செய்தாங்களோ, அந்த மாணவர் தற்கொலைக்கு யார் யார் காரணமோ அவங்க மேலெல்லாம் உடனடியாக செக்ஷன் வந்து ஆல்டர் பண்ணி அவங்க மேலே கைது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதே போல் வந்து இந்த விசாரணை வந்து உடனே விரைவாக சார்ஜ் ஷீட் போட்டு அவங்களாம் கோர்ட்டுக்கு ஏற்றணும். இந்த போலீஸ் ஸ்டேஷனில் சரக்கு விற்கிறது காரணமான அந்த சுஜித் ஆனந்த் உள்பட அந்த நிர்வாகத்துக்கு, பள்ளி நிர்வாகத்துக்கு ஆதரவாக செயல்படுகின்ற ஜாதி அடிப்படையில் போலீஸார் யாராக இருக்காங்கன்னு பார்த்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அம்பாசமுத்திரத்தில் கூலிக்கு விற்றதா நான் வந்து புகார் பண்ணியிருக்கேன். பள்ளி மாணவர்களுக்கு கூலிக்கு விற்கிறாங்கன்ட்டு. இல்லவே இல்லைன்னு மாவட்ட காவல்துறை அடித்து சொல்கிறது. அப்போ இல்லவே இல்லைன்னு சொன்னால் இப்போ எப்படி அந்த சின்ன பையங்கையில் வந்து பியர் போச்சு? அப்போ நாங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மையாக தான் இருக்குது. காவல்துறை வந்து சொல்கிறது எல்லாமே பொய்யா இருக்குது. இங்கே கட்டுக்கடங்காமல் சரக்கு கூலிப்பு எல்லாமே வந்து மேற்கு மாவட்டத்தில் அதிகமாக ஓடிட்டு இருக்கு. காவல்துறை வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். உடனடியாக சுஜித் ஆனந்த் மேலே நிர்வாக நடவடிக்கை எடுக்கணும். அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும். அதே போல் பள்ளி நிர்வாகத்தில் இந்த பையன் தற்கொலைக்கு யார் யார் காரணமோ அத்தனை பேரையும் கைது பண்ணணும் என்ற கோரிக்கையோடு நாங்கள் எல்லாருமே வந்து மனு கொடுத்துருக்கோம். இந்த மனு மீது நடவடிக்கை இல்லாத பட்சத்தில் ஓரிரு நாட்களில் வந்து மிகப்பெரிய அளவில் தொடர் போராட்டத்தை நடப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கேன் என்பது இந்த இடத்துல தெரிவித்துக் ஏன்னா இப்போ அந்த ஒரு பையன் மீது தான் ஸ்கூல் அழுத்தம் தெரியும். பாக்கி 3 பேருக்கு அந்த பசங்களுக்கு எதுவும் அழுத்தம் கொடுத்துருக்காங்களா? போலீஸ் தரப்பு தெரியும், ஸ்கூல் தரப்பு எதுவும் அழுத்தம் கொடுத்துருக்காங்களா? இப்போ வரைக்கும் அழுத்தம் கொடுத்த மாதிரி எதுவும் பேச்சு வரவில்லை. அது அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தெரியப்படுத்துவோம். சார் வழக்கு எப்படி போலீஸ்ல அன்னைக்கு சிஎஸ்ஆர்லாம் போட்டதுன்னு சொன்னாங்க. பள்ளி நிர்வாகத்தை கேட்கும்போது நாங்கள் கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம், படிக்க வந்த பையன் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்காங்க, நாங்கள் திட்டினது தப்பான்னு சொல்லி அவங்க ஒரு இதாக வைக்கிறாங்க ஸ்டேட்மெண்ட். பள்ளி நிர்வாகம் வந்து யார் தவறு செய்தாலும் கண்டிப்பதற்கு பள்ளி நிர்வாகத்திற்கு உரிமை இருக்கிறது. அதை நாங்கள் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் எதுக்காக வந்து 18 வயசு கீழே உள்ள பையங்களை வந்து நீங்கள் எதுக்கு வந்து சீர்திருத்த பள்ளியில் கொண்டு விடுறீங்க? அந்த பையன் திருந்துட்டுன்னு தானே விடுறீங்க. அந்த பையன் திருந்துட்டவனுக்கு அவனுக்கு என்ன தெரியும்? அவன் சின்ன பையன் அப்படின்னு நினச்சி விடுறீங்க. 14 வயசு பையன் கையில் பீர் பாட்டில் வந்து ஒருத்தன் போய் கொடுக்குறானே, அதை விற்க விட்டது தப்பா, பிடிச்சவன் தப்பா? சின்ன பிள்ளை இருக்குது சார், நம்ம குழந்தை இருக்குது சார். நீங்கள் கொக்கோ கோலாவில் கலந்து வீட்டில் வச்சுட்டு போயிடுறீங்க, அந்த குழந்தை எடுத்து குடிச்சிருது. குழந்தை மேலே தப்பா, உங்கள் மேலே தப்பா சார்? அதுதான் சார் 14 வயசு பையனுக்கு அவன் இம்மெச்சூர் சார். அவன் சின்ன பையன். அவன் அந்த இடத்துல நின்றுருக்கான். 490 மார்க் எடுத்திருக்கான் சார். இதுக்கு மேலே என்ன சார்? நல்லா படிக்கிற பையன். அவனுக்கு ஒன்றும் வாய்ப்பு கொடுக்கறதுல தவறு கிடையாது. அவனை உடனடியாக அவனை பிடிச்ச இடத்துலயே அவங்க பேரண்ட்ஸை வர சொல்லி, எல்லார் பேரண்ட்ஸை வர சொல்லி, உங்கள் பையனை கண்டிங்க, டிசி வாங்கிக்கான்னு கூட சொல்லியிருக்கலாம். அவன் வாங்கிட்டு போயிருக்கலாம். அல்லது வந்து அவனை கண்டிக்கலாம் அங்கே வச்சு. இதை விட்டுட்டு அந்த பையனை தனிப்பட்ட முறையில் செப்பரேட்டாக இவங்க சொல்கிறது, எப்பா நீ இந்த மாதிரி வந்து உங்கள் நாளைக்கு டிசி வாங்கிது, நாளைக்கு உங்கள் அப்பா வரலன்னு நீ வரக்கூடாதுன்னு சொன்னால் இவன்ட்டே டீல் பண்ணால் இவனுடைய மன நிலைமை எப்படி இருக்கு பாருங்கள். இது வந்து அவனை வந்து தற்கொலைக்கு தள்ளுறது தான் சார். யாராக இருந்தாலும் சின்ன பசங்க என்ன செய்வாங்க? முடிவெடுக்க தெரியாது. வீட்டுக்கு தெரிஞ்சால் அடிப்பாங்க, சத்தம் போடுவாங்கன்னு பயந்துக்கிட்டு இருப்பாங்க. அவனை போய் டெய்லி நீ டிசி வாங்க, இன்னைக்கு உங்கள் அப்பா வரலையா, நாளைக்கு கூட்டம்லாம் நீ ஸ்கூலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னால் அவன் அடுத்த முடிவுக்கு போயிடுவான் சார். இதுதான் இந்த பையன் விஷயத்தில் நடந்திருக்கு. ஸ்கூல் செய்த மாபெரும் தவறு. இவங்களுக்கு இது வச்சுருக்காங்களே, பிடி காலேஜ் வச்சுருக்காங்களே, அந்த காலேஜுக்கு கிரவுண்டு எங்கே சார் இருக்குது? கிரவுண்டு வயலேஷன் ஏகப்பட்ட வயலேஷன் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நாங்கள் அந்த வயலேஷனை கூட நாங்கள் பெருசுப்படுத்தலை. இந்த பையன் இறந்ததுக்கு ஒரு நீதி வேண்டும். ஏன்னா ஏற்கனவே ஒரு பையன் தூக்கில் தொங்கி இருக்கான். ஏற்கனவே பட்டியல் சமூக பையன் ஒரு பையன் அந்த பள்ளியில் தூக்கில் தொங்கி இருக்கான். அதை வந்து வெளியே வர விடாமல் மறைச்சி பேசி முடிச்சிருக்காங்க. இது பள்ளி அந்த பள்ளி தாளாளர் இருக்காங்க பார்த்தீங்களா, ஓனர், அவங்க மேலே ஏற்கனவே குற்ற வழக்குகள்லாம் இருக்குது. குற்ற வழக்கு இருந்ததுன்னா எப்படி வந்து அவங்களுக்கு அப்ரூவல் கொடுத்தாங்கன்னு தெரியல. அப்படி இருக்கிற போது இவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொன்னால் அந்த பள்ளிக்கு மாணவர்களை அனுப்பினால் அவர்கள் உயிருக்கு உத்தரவாதம் இருக்குமா என்றால் அது கிடையாது.
இல்லை போராட்டத்தை தாண்டி பஸ் எரிக்கப்பட்டது எப்படி பார்க்குறீங்க சார்? பேருந்துகள் எரிக்கப்பட்டது எப்படி? உண்மைதான் சார். பஸ் எரிக்கப்பட்டது வந்து தவறான விஷயம். ஆனால் இது வந்து சடன் ப்ரொவாகேஷன் சொல்லுவாங்கல்ல, திடீர் கோபம். ஒரு சம்பவம் நடந்துருது, அந்த இடத்துல ஒரு 100 பேர் 200 பேர் கூடுறான், உடனே என்ன செய்வான்னா கையில் கிடைக்கிறத தள்ளுறது அடிக்கிறது வந்து பொதுவாக எல்லாருக்குமே அந்த இடத்துல தோணும் சார். நீங்கள் ஆசியா ஃபாதராக ஆசியா ரிலேட்டிவாக நினச்சி யோசிச்சு பாருங்க. யாராக இருந்தாலும் பையன் இறந்து போயிட்டான், இதுக்கு பள்ளி நிர்வாகம் தான் காரணம்னா உடனே அதை போய் அடிச்சுன்னு ஒரு கதை. இது வந்து கேஷுவலாக நடக்கிறது தான். அதுவுமே இவங்க யாரும் செய்யலை, யாரோ 2 பசங்க செஞ்சதா சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குன்னு தெரியல. அப்படி இருக்கும்போது அவங்க பஸ்ஸை எரிச்சதாகவே வச்சுக்கிடட்டும், ஏதோ கோபத்தில் போய் எரிச்சிட்டேன். ஆனால் நீங்கள் பஸ்ஸை எரிச்சதுக்கான கேஸ் தானே போடணும், பிடிஎல் ஆக்ட் தானே போடணும். அதுக்கு 363/2025 எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க. அடுத்து 2வது ஒரு எஃப்ஐஆர் போடுறீங்க 364/2025. போலீஸை தாக்க வந்தார்கள். நான் சொல்லலை சுஜித் ஆனந்த் பொய் கேஸ் போடுவார்ட்டு. போலீஸ் அவங்க எதுக்கு சார் தாக்க போகிறேன்? போலீஸ் எதுக்கு தாக்க போகிறேன்? போலீஸ் என்ன பதுங்கி ஒளிஞ்சா இருக்காங்க, பப்ளிக்காக தானே திரிகிறாங்க. தாக்கணும்னு நினச்சா எங்கே வச்சுலாம் தாக்க மாட்டானா? எதுக்காக போலீஸ் அவங்க பிடிக்க போகும்போது தாக்க போகணுமா? இதெல்லாம் தப்பு சார். ஏன் சார் பொய் வழக்கு மேலே பொய் வழக்கு போட்டு 6 போராட்டத்தை நடத்த தீர்மானித்திருக்கிறோம். அது வந்து கண்டிப்பாக நடக்கும். இன்றைக்கி வந்து அவங்க மேலே நம்பிக்கை வச்சு மனு கொடுத்துருக்குறோம். இங்கே இருக்கக்கூடிய உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் திரு சத்யராஜ் அவர்கள் வந்து ரொம்ப ஜென்டில்மேன், நல்ல மனுஷன், நல்ல விசாரணை அதிகாரியும் கூட. அவர் மேலே இருக்க ஒரே நம்பிக்கையில் வந்து இன்னைக்கு நடந்த வேண்டிய போராட்டத்தை மனு கொடுக்குற நிகழ்வாக மாற்றிருக்கோம். அதை கொண்டு போய் கொடுத்துருக்கோம். அடுத்த கட்ட நடவடிக்கை விஷயத்தில் அதிகாரிகள் சமூக பொறுப்போடு நடந்து நடுநிலையோடு இதில் நடவடிக்கை எடுத்து ஆணவனுடைய இறப்புக்கு மீறி குறிப்பிட்ட காலத்திற்குள் வழங்க வேண்டும். இல்லாவிட்டால் மக்களை திரட்டி ஜனநாயக வழியில் கடுமையான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறது. இயக்கங்களை எல்லாம் கடந்து அனைத்து சமுதாய பிரதிநிதிகளும் அனைத்து இயக்கங்களும் ஒருமுகமாக இந்த மாணவர்கள் இழப்பு நீதி என்று போராடுவோம் என்பதை